ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜவஹர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி 80s இந்த படம் மட்டும்தான் ஆஸ்கர் சப்மிஷனுக்கே போகப்பட்டிருக்கு. இந்த படத்துக்கு முன்னாடியும் சரி, அந்த படத்திற்கு அப்புறமும் சரி 80s எந்த படமும் ஆஸ்கர் சப்மிஷனுக்கு போகப்படவே இல்லை. அப்படி அந்த ஒரு படத்தில் அப்படி என்ன இருக்குது, அந்த படம் மட்டும் ஏன் ஆஸ்கர் சப்மிஷனுக்கு போச்சு, அப்போ அந்த படத்தை தவிர மற்ற படங்கள் அந்தளவுக்கு நல்ல படங்கள் இல்லையா அப்படின்றத பற்றியும், அது இல்லாமல் ஏன் 80s இவ்வளோ ஒன்றே ஒரு படம் மட்டும் போயிருக்கேன், அந்த படமாக அவார்டு வாங்குச்சா இல்லையா அப்படின்ற விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அது என்ன படம் அப்படின்றத முதல்ல சொல்லிடலாம். அந்த படம் என்ன அப்படின்னா, தெய்வ மகன். சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பில் ஜெயலலிதா அம்மாவும் ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க. இது இல்லாமல் மேஜர் சுந்தரராஜன், நாகேஷ், அப்புறம் வி நாகையா இவங்களாம் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஒரே ஒரு படம், இந்த ஒரே ஒரு படம் மட்டும்தான் 80s ஆஸ்கர் சப்மிஷனுக்கு போகப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த படத்தில் ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கணும்ல. ஸோ அப்படி இந்த படத்தில் என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்றத கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். அதை வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட டேரக்டர் திருலோகச்சந்தர். இவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. சாந்தி ஃபிலிம்ஸ் அவங்க தான் படத்தை தயாரிச்சிருக்காங்க, பெரியண்ணா அவர்கள். ஸோ இந்த படத்தில் நம்ம திருலோகச்சந்தர் அந்த ஸ்க்ரீன் பிளே அதை ரொம்ப அற்புதமாக கையாண்டிருப்பார். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு திரைப்படத்தில் ட்ரமட்டிக்கான ஸ்க்ரீன் பிளே எல்லாரும் எழுதினாலும் கூட நம்ம திருலோகச்சந்தர் அவர்கள் இந்த படத்தில் தெய்வ மகன் படத்தில் ஒரு புதுவிதமான அந்த ஸ்க்ரீன் பிளேவை கையாண்டிருப்பார். அதுலேயும் குறிப்பாக 3 வேடங்கள், அது வரைக்கும் டபுள் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு நிலவரம் நிலவிட்டு இருக்கும்போது, ஓகே நம்ம ஒரு ட்ரிபிள் ஆக்ஷனில் போகலாம் அப்படின்னு சொல்லி 3 வேடங்களில் தன்னோட ஹீரோவை ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பார் திருலோகச்சந்தர் அவர்கள். இது மட்டும் இதில் சிறப்பு கிடையாது, இந்த 3 கேரக்டரும் வச்சு ஒரு ட்ராமா பண்ணியிருப்பார் ஸ்க்ரீன் பிளே. அந்த ஸ்க்ரீன் பிளேக்காகவே இந்த திரைப்படத்தை இப்போ பார்த்தாலும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்க்ரீன் பிளே நம்மளுக்கு தெரியும். அதுக்கே திருலோகச்சந்தர் அவர்களை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் இந்த ஸ்க்ரீன் பிளேக்காக. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, முகத்தில் ஒரு தொழுநோய் இருக்கக்கூடிய ஒரு பையன், அவனுக்கு அந்த தொழுநோயோடையே அவன் பிறக்கிறான். ஸோ அவனுக்கு பிறந்த குழந்தையாவது நல்லா அழகாக பிறக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோட பிரசவ வழியில் துடிச்சிட்டு இருக்க தன்னோட மனைவியை பார்க்க வந்திருக்காரு ஆஸ்பத்திரிக்கு. ஆனால் பார்க்கும்போது தான் தெரியுது, தனக்கு பிறந்த குழந்தையும் அதே ஒரு நோயோட பிறந்துருது. முகத்தில் ரொம்ப அசிங்கமாக, ரொம்ப கொடூரமாக ஒரு தோற்றத்தோட தான் குழந்தை பிறந்துருது அப்படின்னு அந்த குழந்தைய கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த குழந்தைய அந்த டாக்டர் கொல்லாமல் ஒரு இடத்துல கொடுத்து வளர்க்க சொல்கிறாரு. ஸோ 20 வருஷம் கழித்து இந்த பையன் அவங்களை தேடி வரான். அப்போ அவங்களுக்கு உண்மையாகவே ஒரு அழகான பையனும் இருக்கார். ஸோ இந்த 3 ரோலையுமே ப்ளே பண்ணி இந்த ஒரே மனுஷன் சிவாஜி கணேசன் அவர்கள் தான். ஸோ இந்த 3 பேர்த்துக்குள்ளே நடக்கிற ஒரு ட்ராமா, ஒரு கதை தான் இந்த தெய்வ மகன். கடைசியாக அந்த அந்த முகம் ஒரு அகோரமாக இருந்துச்சு இல்லையா, அந்த சிவாஜி இந்த குடும்பத்தோடு சேர்ந்தாரா இல்லையா, தான் அம்மா அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா, அதுக்கு அவர் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணார் இப்படின்றத ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே கொண்டு உட்கார வச்சிருப்பாரு நம்ம திருலோகச்சந்தர் அவர்கள். அடுத்ததாக இந்த படத்தில் இருக்க மேக்கப். ஸோ இந்த மேக்கப் எந்த அளவுக்கு ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த டைமில் அதாவது டெக்னாலஜிஸ்லாம் நிறைய இல்லாத நேரங்கள்லேயே கூட அந்த முகம் அகோரமாக காமிக்கிறதுக்கு ஒரு எத்தட்டிக்கான ஒரு மேக்கப் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். உண்மையாகவே முகத்தில் ஒரு டிசீஸ் இருக்குது, இல்லை ஒரு நோயால் பாதிக்கப்பட்டவங்களோட முகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு மேக்கப் கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த வயசான சிவாஜி கணேசனுக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய சிவாஜி கணேசனுக்கும் அகோர முகத்தோடு பிறந்த அந்த குழந்தை சிவாஜி கணேசனுக்குமான அந்த டிஃபரன்ஷியேட் இருக்குல்ல, அதை மேக்கப்பில் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. அந்த காஸ்டியூமாக இருக்கலாம், அவங்களோட பாடி லாங்குவேஜ்ன்றது சிவாஜி கணேசன் அவர்கள் பக்கம் நம்ம போய் தனியாக சொல்லணும். அதை நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் அவர் என்ன பண்ணார் அப்படின்றத. ஆனால் மேக்கப் வைஸாக பார்த்தீங்கன்னா இந்தந்த விஷயங்கள் தனியாக தெரிய வச்சிச்சு. ஓகே இது அப்பா, இது பையன் அப்படின்றத மேக்கப்லேயே ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் மேக்கப் அப்படின்றது ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக எம்எஸ்வி அவர்கள் இந்த படத்துக்கு இவர் தான் இசையமைச்சிருக்காரு. ஸோ எம்எஸ்வி அவர்களை பற்றி தனியாக நம்ம ஒன்று சொல்லணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஏன்னா எந்த ஒரு திரைப்படத்திற்கு அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அவரோட இசையும் அந்த படத்துக்கு ஒரு கூடுதல் சிறப்பாக தான் எல்லா திரைப்படத்திற்கும் அவர் ஒர்க் பண்ண எல்லா படங்களுக்கும் இருந்திருக்கு. அதில் இந்த படத்தில் அவரோட இசை ஒரு கூடுதல் லெவல், அதாவது ஒரு கூடுதல் சிறப்பாக இந்த படத்திற்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக ரொம்ப வருஷம் கழித்து தான் தாயை முதலாக பார்த்துட்டு வந்த அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு பாடல் இசையமைச்சிருப்பாங்க. அந்த பாடல் தான் தெய்வமே தெய்வமே. இந்த பாடல் வரும்போது அந்த பாட்டில் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பு அண்ட் அவங்க அந்த கொடுக்கப்பட்ட மேக்கப், கலர் டோன், அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்வி அவர்களுடைய இசை, கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள், அதுக்கு ஆப்போசிட்டில் மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் கொடுக்குற எக்ஸ்பிரஷன், இது எல்லாமே சேர்ந்து நம்மளை ஒரு நிமிஷம் கண்கலங்க வைக்கிற மாதிரி அந்த பாடல் அமைஞ்சிருக்கும். அந்த படத்தில் அது பிளேஸ் பண்ணப்பட்ட இடமும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கூட இந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய பில்லர் மாதிரி சொல்லலாம் நம்ம.
அடுத்ததான் அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய வசனங்கள். இந்த வசனங்கள் எல்லாமே வந்து இந்த திரைப்படத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. நிறைய டயலாக்ஸ்லாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கே ஒரு நிமிஷம் ஆமா உண்மைதான், இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்ட ஒருத்தன் இப்படி தான் பேசுவான் அப்படின்ற அளவுக்கு நம்மளை வந்து மெய்சில் இருக்கிற வைக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த வசனங்கள். அதுவும் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பெர்ஃபார்ம் பண்ணி அந்த டயலாக் நம்ம அவர் வாயில கேட்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்கும். ஸோ டயலாக்ஸ் வந்து இந்த படத்துக்கு அது ஒரு பில்லரா அமையுது கண்டிப்பா அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட வெற்றிக்கு டயலாக்ஸ் ஒரு முக்கியமான ஊண்டுகோலா இருக்கு. அதை எழுதுனதும் யார் பார்த்தீங்கன்னா, நம்ம திருலோக் சந்திரா அவர்கள் தான். அடுத்ததா ஃபைனலி நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். ஸோ சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி நான் அவரோட நடிப்பை பற்றி பேசுகிறதுக்கு நம்மளுக்கெல்லாம் வயசு பத்தாது. ஸோ ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இந்த படத்தில் அந்த வேரியேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் அதை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார். ஏன்னா ஒரு அப்பா சிவாஜி கணேசன், அதுக்கப்புறம் ஒரு பிள்ளை சிவாஜி கணேசன், அதுக்கப்புறம் வந்து நோயால் பாதிக்கப்பட்டு, அதாவது தான் அப்பா கிட்ட இருந்த மாதிரியான ஒரு கொடூரமான முகம் தாங்கிட்டையும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான சிவாஜி கணேசன். இந்த 3 ரோலையுமே ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணி அழகாக ஒரு மாதிரி மனுஷன் தின்ட்டு போயிருப்பாப்புல, வாழ்ந்துட்டு போயிருப்பாப்புல, அந்த மாதிரி தான் அவர் நடிச்சிருப்பாரு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்பா சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து அவரோட அந்த நோய் வந்து ஐயோ தான் பையனுக்கு வந்துடக்கூடாது, அவன் நம்மளை நாளைக்கு பார்த்து உன்னால தான் அந்த நோய் எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லிடக்கூடாதுன்னு அந்த வேதனைப்படுற சீனாக இருக்கட்டும். அதே மாதிரி ஏன்பா என்னை வந்து சின்ன வயசுலேயே தூக்கி போட்டீங்க, இந்த நோயால் வந்து உங்களால் தானே எனக்கு வந்துச்சு, என்னையும் நீங்கள் ஒரு பிள்ளையாக மதித்து வளர்த்துருக்கலாமேன்னு அந்த பாதிக்கப்பட்ட சிவாஜி கணேசன் புலம்புற அந்த சுச்சுவேஷனாக இருக்கட்டும். இதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது, நான் வந்து ஒரு பணக்கார வீட்டில் பிறந்துட்டேன், நான் வந்து ரொம்ப அழகாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற சிவாஜி கணேசன் ஒரு பக்கம். ஸோ இந்த 3 சிவாஜி கணேசனையும் அந்த பெர்ஃபார்ம் பண்ணி அவர் வந்து காட்டின விதம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆஸ்கர் சப்மிஷனுக்கு போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அது நம்ம சிவாஜி கணேசன் அவர்களை தான் சொல்லி ஆகணும். ஸோ இவ்வளோ சிறப்பு அம்சங்கள் வந்து இந்த திரைப்படத்தில் இருக்குது. இது ஒரு முக்கிய காரணமாக ஆஸ்கர் சப்மிஷனுக்கு இந்த படம் போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தவிர சிறந்த படங்களே தமிழ் இண்டஸ்ட்ரியில் இல்லையா அப்படின்னு கேட்டால் நிறைய படங்கள் இருக்குது. ஆனால் இந்த படம் போகிறதுக்கு இவ்வளோ காரணங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் கிடையாது, இந்த படத்துலேருந்து நான் முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, பரவாயில்ல அந்த காலகட்டத்திலேயே அந்த காலத்திலேயே ரொம்ப பொது உடைமையாக ஒரு கருத்தையும் ஒரு விஷயத்தையும் மக்கள் மத்தியில் சொல்கிறதுக்கு இந்த படம் வந்து உபயோகப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அப்போ இருந்தவங்களுக்கு அறியாமை அப்படின்றது ரொம்ப அதிகம். அப்படி இருந்த காலகட்டத்தில் ஓகே இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அழகா இல்லைன்னா பரவாயில்ல, முகத்தால் வந்து ஒன்றும் நடக்க போகிறதில்ல, தான் குழந்தைய நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து சொன்ன விஷயமா நான் பார்க்குறேன். இந்த படத்தில் வந்து அது ரொம்ப முக்கியமான கருத்தாக எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து நம்ம பிறக்கிற குழந்தை வந்துட்டு எப்படி இருந்தாலும் அது நம்ம குழந்தை அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து பேரண்ட்ஸ்க்கு எப்பயுமே இருக்கணும் அப்படின்றத இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப ரசித்து பார்த்தது என்ன அப்படின்னா, அந்த படத்தில் வந்து அவருக்கு ஹீரோவுக்கும் சரி, ஹீரோவோட தந்தைக்கும் சரி 2 பேத்துக்குமே தாழ்வு மனப்பான்மை இருக்கும். பிகாஸ் அவங்க முகத்தில் வந்து அந்த கொடூரமான லுக் இருக்குது அப்படின்றனால. ஆனால் தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது வந்து யாருக்குமே வந்துடக்கூடாது, வெளி தோற்றத்தினால தாழ்வு மனப்பான்மை நம்மளே தாக்கிக்க கூடாது அப்படின்ற விஷயத்தையும் டைரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து கன்வே பண்ணியிருப்பாரு. இந்த 2 விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ரீசனாக பட்டுச்சு ஆஸ்கர் சப்மிஷன் வரைக்கும் போகிறதுக்கு. ஸோ ஆனால் இந்த படம் ஆஸ்கர் சப்மிஷன் வரைக்கும் போயிருந்தாலும் ஆஸ்கர் அவார்டு பெற்றிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் சிவாஜி எம்ஜிஆர் அந்த எரா பீரியட் இருக்குல்ல, அந்த எராவில் வந்துட்டு ஒரே ஒரு படம் தான் ஆஸ்கருக்கு செல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரே படம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த இந்த தெய்வ மகன் தான். ஓகே, இன்றைக்கி நம்ம தெய்வ மகன் படம் வந்து என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கு, அதாவது ஆஸ்கர் சப்மிஷனுக்கு போகப்பட்ட இந்த ஒரு படம் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக பட்டுச்சு. ஸோ அதனால் அந்த படத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணோம். ஆனால் இது இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச படங்களாக கூட இருக்கலாம், இது ரொம்ப வித்தியாசமான படம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை பற்றி நம்ம வந்து வீடியோ போடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, பாய்.